ஹாப்பி மார்னிங். ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன பொரியல் பண்ணலான்னு நமக்கு செய்ய போகிறதுக்கு முன்னாடி தான் குழப்பமா இருக்கும். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி காய் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றா செய்யலாம். நான் வாரத்தில் 7 நாளைக்கு எந்த வகையான பொரியல் பண்ணியிருக்கேன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள். வாழைக்காயை ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் இந்தளவு தடிமனாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை எடுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மசாலாவை சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து சுரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக சோம்புத்தூள் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது கூட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் திறந்து மூட தேவையில்ல. அடுத்து கோவக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கோவக்காயில் பருப்பு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் நல்லா வதங்கி காரம் நல்லா ஏறினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நிலக்கடலை பருப்பை நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொடி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நிலக்கடலை பொடி வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா கோவக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல் எல்லா பொரியலுக்குமே சேர்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக நான் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். தோல் உரிச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு சேர்க்காமல் வெறும் பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துக்கிறேன். இப்படி இடித்து சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட உடனே இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதிலேயே வச்சுருந்து சவக்க வச்சோன்னா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா நல்லா செவந்து வரும். அப்போ எடுத்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வெண்டைக்காய் பொரியல் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு அவ்வளோதாங்க நான் சேர்த்துப்பேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு வெங்காயம், தக்காளி, மசாலான்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக முட்டை போட்ட முட்டைக்கோஸ் பொடி மாஸ். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டோன்னா கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறினோன்னா நம்மளுக்கு நல்ல பொடி மாஸ் கிடைக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக நான் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை ரவுண்டாக கட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மாதிரி நம்ம தடவி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா வச்சு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வாழைக்காய் ஃப்ரை கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட செய்யலாம். பெரிய கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன கத்திரிக்காயில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வச்சு மசாலா மாதிரி ஒரு மசாலா பண்ணலாம். இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சோம்புத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருந்தேன். அதை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் உள்ளே ஏறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா ரெடி. இப்போ கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கடலை பருப்பு நான் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு மேலேயே நான் வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் வச்சு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே இது வந்து வெந்துடும். இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்த பருப்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்ல. தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். காரத்துக்கு நமக்கு வந்து பச்சை மிளகாயே போதுமானதாக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் ரெடி. இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ஏதாவது காரக்குழம்பு, வத்த குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவரும் மீல் மேக்கரும் போட்டு ஒரு மசாலா பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் மீல் மேக்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே ஏறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.